இந்த கிளைமேட்டுக்கு இப்போலாம் எந்திரிக்கவே முடியலப்பா. சரி எப்பயும் போல நம்ம வந்து 7, 8 மணிக்கு தான் எந்திரிப்போம். அப்படியே தூங்கியிருக்கலாம். அன்னைக்கு ரொம்ப பொறுப்பா இல்லல்ல, நம்ம சீக்கிரமா தான் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு, நேத்து நைட்டு வச்ச சாம்பார வந்து சுட வைக்கிறேன்னு வச்சுட்டு போய் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதுக்குள்ளயும் சாம்பார் நல்லா கருகிருச்சு. அது அப்பவே வேற பாத்திரத்துக்கு மாத்திருந்தா கூட சாம்பார் நல்லா இருந்திருக்கும் போல. கீழ மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சு. அத அப்படியே வச்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு ஷார்ட்ஸ்ல சொன்னேன்ல மருதாணி வச்சேன் அப்படின்னு. அது ஏன்டா வச்சோன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட கலர் வரவே இல்ல. அரைச்சு நாளாகவும் போல. சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிட்டேன். சரி நானும் கொஞ்சம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மைதா வந்து வீட்டில் இல்லை. அதனால மைதாவும் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு பன்னீரும் ஆர்டர் பண்ணேன். அது கூட ஸ்வீட் கார்ன் ஒன்று, ரஸ்க் ஒரு பாக்கெட்டு, சோன் பப்படி ஒரு பாக்கெட், இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். சப்பாத்தி மாவு ஆல்ரெடி பிணைஞ்சது வந்து உருட்டி தேய்ச்சி வச்சுட்டேன். அதை வந்து போட்டுக்கிட்டே சைட் நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஆஃப்டர்நூனுக்கு சாதமே சாப்பிட்டு போர் அடிக்காமல் எப்போயாச்சும் நான் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. உங்கள் வீட்டில் லஞ்ச் காம்போ என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்.